நம்ம வந்துட்டு தமிழகத்தினுடைய வரலாற்றுல கிமு 3000க்கு முன்னாடியே இரும்பு வந்துட்டுன்னு சொல்றோம். உண்மை. இதை ஏத்துக்கிறதுன்றது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பெருமையை ஒரு மடங்குக்கு அதிகமா மேல கொண்டு போகுது. அதை எப்படி அவங்க உடனே ஏத்துப்பாங்க? திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் வந்து 9 பைசா இருக்கு தப்புன்னு பேசிட்டு ஆட்சிக்கு வந்தாலும் 10 பைசாவை மாத்தினார். மாத்தினோன்னா விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தினார். 3 விவசாயிகள் செத்து போனாங்க. அதுக்கு பின்னாடி தான் இலவச மின்சாரம் வந்துச்சு. ஒவ்வொரு நன்மையையும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் போராடி உழைத்து ரத்த சிந்தி பெறுறாங்க. இவங்க கிட்ட இருந்து பெறுறாங்க. பெற்ற பின்னாடி அது என்னமோ இவங்க பிச்சை போட்ட மாதிரியும் இவங்களா பார்த்து என்னப்பா இப்படி இருக்கிறாங்க நல்லா இருந்துட்டு போறாங்க போ அப்படின்னு கொடுத்த மாதிரியும் எழுதுறதுன்றது இவங்க வழக்கம். திராவிடன்ற வார்த்தை வந்து அரசியலில் மட்டும் இருந்தால் போதும், ஆய்வுகளில் திராவிடம்னு கொண்டுனா வரலாறு அழிஞ்சு போகுதுன்னு பேசினேன். அதுக்கு நம்ம சந்திச்ச விமர்சனங்கள் எவ்வளோ எக்கச்சக்கம். திராவிடத்தை வந்து அப்படி சொல்லிட்டாங்க, திராவிடத்தை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்களே. இப்போ அப்படி சொன்ன எல்லாருமே வந்துட்டு தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே. தமிழர் வரலாறு, தமிழர் கட்டிடக்கலை கொண்டு வந்திருக்கோம்ல. இப்போ இதுவும் தானா நடக்கல. தமிழர் தமிழ்நாடு என்பது இயல்பானது, அனைவருக்குமானது. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து அதை சொன்னா எனக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறப்ப தான் திராவிட நாடு பிறகு. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திராவிடத்தை தான் கையில் எடுப்பாங்க. தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துல ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்து பேரு தனிமம் சேர்மம் கலவை. ஆனா அந்த பாடத்துக்குள்ள தனிமம் பத்தி இருக்கு, சேர்மம் பத்தி இருக்கு, கலவை பத்தி இல்லை. கலவை பத்தி இல்லை. ஆனா இந்த இரும்பும் எஃகும் கலவையில தான் வருது. அப்புறம் எப்படி அவன் புரிஞ்சுப்பாங்க? அப்ப பாடநூல்ல நீங்க வந்து உருவாக்குறப்பயே இந்த பாடத்திட்டேருந்து போறவனுக்கு இந்த மண்ணினுடைய பிரதான அடையாளமாக இருக்கக்கூடிய இரும்பு காலம் புரியக்கூடாதுன்னு தான் ஒரு பாடத்திட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க. அப்போ இந்த விவசாயியோட குழந்தைக்கு விவசாயம் நல்லா தெரியும்ல. ஆமா. அப்ப இந்த குழந்தை தான் விவசாயம் பத்தின பாடத்துல முதல் மதிப்பெண் எடுக்கணும். ஆமா. இந்த குழந்தை எடுக்கிறது இல்லை. ஏன்னா விவசாயத்துல வந்துட்டு என்னென்னலாம் பயிர் வைப்பாங்க, என்னென்ன பருவம் இருக்கு, எப்போ பருவமழை பெய்யுன்னா விவசாயத்துல கேட்குறாங்க. நெல்லுக்கு என்ன அறிவியல் பெயர்? ஒரேசா சட்டைவான்ற பேர் தெரிலன்னா நெல் வந்து முளைக்காதா? வரலாற்று பாடநூல்கள், தமிழக அரசுடைய வரலாற்று பாடநூல்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மூவேந்தர் பத்தி ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறாங்க. சேர சோழ பாண்டியரை பத்தி. ஆமா, சேரரை பத்தி இல்லை, சோழர் பாண்டியரை பத்தி தான் இருக்கு. சங்க காலத்தை பத்தி ஒரு 10 பக்கம், பிற்காலத்தை பத்தி ஒரு 20 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயரை பத்தி 60 பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்களா இல்லை இங்கிலாந்து குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களேன்னு எனக்கு புரியல. இப்போ நாயக்கர் காலத்துல தான் விவசாயிகள் புரட்சி நடந்தது. நானும் அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். நொபுரி கரஷிமா அதை பற்றி பேசியிருக்கிறாரு. நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்துட்டு நாயக்கர் காலகட்டத்தில் பழைய சோழமண்டல பகுதியில் அவங்க வந்து வரிகள் அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்க. 2ஆம் தேவராயன் அப்படிங்கிற விஜயநகர வேந்தர் காலத்து கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. பாடநூல்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா விவசாயிகள் வந்து இப்போ மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நாயக்கர் பாடத்துல அது குறிப்பிடணும். கல்வெட்டு யார் கல்வெட்டு? கீழடியில் வந்துட்டு அகழாய்வுகள் நடத்தணுன்ற அந்த பிரச்சாரம் வந்து 1970களே ஆரம்பிச்சிட்டு, அப்பயே அந்த பகுதி மக்கள் வந்துட்டு அந்த நாங்கள் நிலத்தை தரோன்றதுல ஆரம்பிச்சு அது பண்ணலாம் இது பண்ணலாம் கோரிக்கை மனு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மத்திய தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்றாங்க. 3 கட்ட அகழாய்வு நடக்குது. இது வரைக்கும் திராவிட இயக்கம் கீழடியை பத்தி ஏதாவது பேசிச்சா? பேசல. கீழடிங்கிறது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ்நாட்டிலே பழமையான இடம் கிடையாது. பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு 3 தலைநகரம். முதல்ல வந்துட்டு கடல் கொண்ட தென்மதுரை, அதுக்கு பின்னாடி கபாடபுரம். இது 2ம் போனதுக்கு அப்புறம் 3ஆவதா வந்த மதுரை தான் இப்ப இருக்க மதுரை. மொத்தமாக எத்தனை சதவீதம் இடங்கள்ல அகழாய்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 80% பண்ணிருக்கணும்ல. இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்குது. ஒரு அமைப்பு 0.47%. 1% கூட சொல்ல மாட்டீங்க நீங்க. 0.5%. வெறும் 0.5%. இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. தனியா ஒரு துறையை வச்சிருக்கோம் நம்ம. வச்சிருக்காங்க. அது எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு மீண்டும் இணைகிறார்
எழுத்தாளர், நாணயவியல் மற்றும் வரலாற்று அறிஞர், மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள் வாரணோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்களை வந்து நெடுநாள் கழிச்சு சந்திக்கிறதுல. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் சார்பாக அவங்க நேர்கள் ரொம்ப நாளாக வந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விவகாரம் உங்களுடைய வருகை அப்படிங்கிறது தான். குறிப்பாக இந்த வருகைக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லிடணும். டாக்டர் வா.சி. குழந்தைசாமி அறக்கட்டளையினுடைய தமிழ் மேம்பாட்டு விருது பெற்ற நூல் வந்து ஆயுத தேசம். அதுக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். சேம் டைம் இந்த ஆயுத தேசம் நூலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் வந்து பல அரிய மற்றும் புதிய தகவல்களோடு சேர்த்து வந்து பதிப்பிச்சிருக்கிறீங்க. ஸோ புத்தகத்திலேருந்தே வழக்கம் போல் துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயுத தேசம் வந்து பலவிதமான கேள்விகளையும் விமர்சனங்களையும் சமூகத்தின் மீது எழுப்பியது. அட் த சேம் டைம் சமூகத்தில் இருக்கிற ஒரு தரப்பினரும் உங்கள் மீதான விமர்சனங்களை ரொம்ப கடுமையாக வச்சாங்க. நம்ம கழித்திருந்த பேட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரும்பின் தொன்மைங்கிறத அறிந்தும் கூட இன்னும் பேசாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லி சில மாதங்களில் அட்லீஸ்ட் சில ஆண்டுகளையாக நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரும்பின் தொன்மை, இங்கே தமிழர்கள் தான் இரும்பின் தொன்மையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்கன்றதை அறிவிச்சாங்க. அதை நீங்கள் வந்து பெருமைமிகு தருணமாக தான் சொன்னீங்க. இப்போயா சொல்லியிருக்காங்களே பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க சார்பில் அப்படி இல்லை. அதுலேருந்து துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அது வருத்தம் தான் இல்லைங்களா? என்னன்னா தமிழ்நாட்டில் வரலாறை வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 400 ஆண்டுகளுக்குள்ள சுருக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. சங்க இலக்கியம்லாம் கிடைச்சப்போ ஒரு தரப்பு வந்து இது வந்து ரொம்ப பழசுன்னு சொல்றப்போ இல்லைங்க ஒரு 300-400 வருஷம் பழசா இருக்கலாம். ஏதாவது குறுநில மன்னர்கள் யாராவது இருந்திருப்பாங்க, ஜமீன்தார் மாதிரி, அவங்க மேலே எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சங்க காலம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கருதுகோளை முன் வச்சு அதுக்கு வந்துட்டு இந்த கையவாகு காலம் காட்டும் முறைமை அப்படின்னு கொண்டு வர்றப்போ அது 1800 ஆண்டுகளுக்கு போச்சு. அதுக்கு மேலே சங்க காலம் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு சங்ககால மன்னர்களுடைய நாணயங்கள், கல்வெட்டுகள், அப்புறம் பல்வேறு அகழாய்வுகள் நடக்கிறப்போ அதெல்லாம் வந்து 2300 ஆண்டுக்கு முன்னாடி சங்க காலம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பாக சங்க காலம் இருந்ததுன்ற ஆதாரம்லாம் கிடைக்கிறப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறையே அந்த முடிவுகள் எல்லாம் வந்துட்டு வெளியில விடாமல் இருந்ததும், கார்பன் காலக்கணிப்பு முறையே தப்புன்னு சொல்லலாம் நடந்துகிட்டே இருந்தது. நீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த 2300 ஆண்டுகள் தான் தமிழக வரலாறு பழமையானது அப்படின்ற நிலையில ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல வந்து தமிழ்நாடு வரலாறு சிக்கிட்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு தமிழகத்தினுடைய வரலாற்றுல கிமு 3000க்கு முன்னாடியே இரும்பு வந்துட்டுன்னு சொல்றோம். உண்மை. இதை ஏத்துக்கிறதுன்றது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பெருமையை ஒரு மடங்குக்கு அதிகமா மேல கொண்டு போகுது. அதை எப்படி அவங்க உடனே ஏத்துப்பாங்க? ஏத்துக்கல. ஆனா அதே சமயம் சில ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த ஆய்வுக்கு வந்து நம்மளே வந்து மேற்கோள் காமிச்சு நேராக இந்த ஆய்வு முடிவு எடுத்து பாருங்க, இதுல பழசுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லாம அழுத்தத்தின் காரணமாக இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் அதுக்கும் திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. நாங்கள் தான் அறிவித்தோம் பாருங்க, நாங்கள் தான் ஆய்வு பண்ணோம் பாருங்க. இது வந்து வழக்கமான ஒரு முறை. திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் வந்து 9 பைசா இருக்கு தப்புன்னு பேசிட்டு ஆட்சிக்கு வந்தாலும் 10 பைசாவை மாற்றினார். மாத்திரம்னா விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தினார். 3 விவசாயிகள் செத்து போனாங்க. அதுக்கு பின்னாடி தான் இலவச மின்சாரம் வந்துச்சு. ஆனால் என்ன சொல்றாங்க, இலவச மின்சாரத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அப்போ அந்த 3 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களா? இல்லைங்களா? அப்படியாக பல்வேறு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த மண்ணில் எல்லாமே நடக்குது. ஆனால் யார் அதற்காக போராடினாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அடையாளமோ அந்த மரியாதையோ கொடுக்கப்படுறது இல்லை. இன்னைக்கு வந்து இந்தி திணிப்பை நாங்கள் தான் எடுத்து போராடணும் அப்படின்றாங்க. இந்தி திணிப்புல வந்து முதலாவது உயிரீகையாக கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் இறந்து போனவோ கடன் தொல்லை காரணமாக இறந்து போன சின்னசாமின்னா விடுதலை எழுதுச்சு. முதல் ஈகைன்னு அன்னைக்கு எழுத வேண்டியது தானே, பண்ணலையே. அந்த போராட்டத்துக்காக உயிரித்தவர்களுக்கு சிலை வச்சிருக்கணும்ல, மரியாதை கொடுத்துருக்கணும்ல, பண்ணலையே. ஆந்திராவை வந்து பிரிக்கப்பட்டப்போ சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்ட பொட்டி ஸ்ரீராமுலுக்கு வந்துட்டு சென்னையிலேயே வந்துட்டு நினைவுடம் இருக்கே மரியாதை பண்றாங்களே. சங்கரலிங்க நாடாருக்கு ஏன் இல்லை? பெரிய அளவுலையும் அவர் நினைவு கூடப்படுறதில்ல, பாடங்கள்லையும் அவரோட பேர் இல்லை. இப்படியாக யார் உண்மையாக அதுக்கு போராடினாங்களோ அவங்களோட பேரெல்லாம் அடிச்சுட்டு இவங்க பேரை போட்டுக்கிறதுன்றது ஒரு வழக்கம். ஏன்னா இவங்க சொந்தமா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு நன்மையையும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் போராடி உழைத்து ரத்த சிந்தி பெறுறாங்க, இவங்க கிட்ட இருந்து பெறுறாங்க. பெற்ற பின்னாடி அது என்னமோ இவங்க பிச்சை போட்ட மாதிரியும் இவங்களா பார்த்து என்னப்பா அப்படி இருக்கிறாங்க நல்லா இருந்துட்டு போறாங்க போ அப்படின்னு கொடுத்த மாதிரியும் எழுதுறதுன்றது இவங்க வழக்கம். அதுதான் அந்த இரும்பு தொடர்பான ஆய்வுலேயே நடந்திருக்குது. எப்படி இருந்தாலும் இது நம்மளுடைய மண், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னா நம்முடைய பெருமையும் தான் அது. அதனால அந்த வகையில் அது மகிழ்ச்சி. திராவிடத்துக்கிட்ட இருந்து நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல பாம்பு பால் கறக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? அதனால நமக்கு ஒன்றும் பெருசா வந்து எதிர்பார்ப்பு இல்லை, அதனால ஏமாற்றம் இல்லை. இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியா இதற்கு முன்பாக
சில ஆண்டுகளுக்கு முன்பாக காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் வந்து திராவிடியன் ஸ்டாக், திராவிட மாடல், திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தியே பேசுகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு தமிழர்களின் தொன்மை, தமிழ்நாடு தான் முன்னில் இருந்திருக்குது அப்படின்றத பேசுவதன் மூலமாக ஒரு சாரார் சொல்றாங்க, ஏங்க அந்த காலகட்டத்தில் திராவிடன்ற வார்த்தை கூட இருந்திருக்காதுங்க, அதனால தான் அவர் அப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்கல்ல. இது எதனுடைய நீட்சியா பாக்குறீங்க? இயலாமையோட நீட்சி, வேற என்ன. இதே 2021 நான் பேசுறப்போ திராவிடம்னு கிடையாதுங்க, தமிழகன் தான் சொல்லணும். திராவிடன்ற வார்த்தை வந்து அரசியலில் மட்டும் இருந்தால் போதும், ஆய்வுகளில் திராவிடம்னு கொண்டு வந்தா வரலாறு அழிஞ்சு போகுதுன்னு பேசினேன். அதுக்கு நம்ம சந்திச்ச விமர்சனங்கள் எவ்வளோ, எக்கச்சக்கம். திராவிடத்தை வந்து அப்படி சொல்லிட்டாங்க, திராவிடத்தை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்களே. இப்போ அப்படி சொன்ன எல்லாருமே வந்துட்டு தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே. தமிழர் வரலாறு, தமிழர் கட்டிடக்கலை கொண்டு வந்திருக்கோம்ல. இப்போ இதுவும் தானா நடக்கல இல்லைங்களா? நம்ம ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரோம். திராவிடம்னு சொல்றப்போ 4 மாநிலத்துக்கு பிரிச்சுட்டு போகுது, கல்வெட்டுகள்லாம் வந்துட்டு மைசூருக்கு போகுது, நம்மளுடைய புகழ்லாம் புரோட்டோ திராவிடம்னு போட்டு எவனோ ஒருத்தன் திருடிட்டு இருக்கான்னு சொல்றப்போ மக்களாக அதை தவிர்க்கிறாங்க. அதனால முதல்வரால் தவிர்க்க முடியல. அதுலேயும் என்னன்னா, அது தேர்தல் காலம். வழக்கம் போல எப்படின்னா, அவங்க பிரச்சாரம் பண்றப்போ தமிழர் தமிழ்நாடு, ஆமா, முடிஞ்சோன்னா திராவிட மாடலின் வெற்றி இல்லைங்களா? அதனால வழக்கம் போல ஒரு இயலாமை காரணமாக இப்போ தமிழர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு ஆட்சி ஒருவேளை அவங்க கைக்கு வந்துச்சுன்னா திருப்பி திராவிடர்னு பேசுவாங்க, திருப்பி அடுத்த தேர்தலில் தமிழர்னு பேசுவாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடியது தான். இதில் வந்துட்டு நம்ம பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இது வந்து ஒரு வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அண்மை காலமாக, அது 2009க்கு பிறகான காலகட்டங்களில் தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜியை பேசக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய ஆசை நம்ம நிறைவேற்றிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற இடத்துக்கு திமுக நகரத்துல பார்க்கலாமா? கண்டிப்பாக வர மாட்டாங்க. அப்போ வந்து நம்முடைய ஆசையை நிறைவேற்றினா அவங்க வெளியில தான் போகணும் இல்லைங்களா? முதல்ல 1937 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எல்லாரும் சொன்னப்போ ஈவே ராமசாமி அவர்களும் சொல்லிட்டாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. அப்புறம் முன்சாமி நாயுடு கூப்பிட்டு கேட்குறாரு, தமிழ்நாடு தமிழருக்குன்னா உனக்கு எங்கப்பா நாடுன்னு. ஆமா இல்ல அப்படின்ட்டு திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாத்தினாங்க. இப்போ முதல்ல திராவிட நாடு வரல, முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கே தான் வருது. அதான் இயல்பானது. தமிழர் தமிழ்நாடு என்பது இயல்பானது, அனைவருக்குமானது. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து அதை சொன்னா எனக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறப்ப தான் திராவிட நாடு பிறகு. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திராவிடத்தை தான் கையில் எடுப்பாங்க. ஆட்சி போற மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு படத்துல வந்துட்டு வடிவேலோட அப்பா சொல்லுவார்ல, மகனே ஏதாவது ஒண்ணுன்னா அந்த டப்பா வந்து திறந்து பார்த்தா உனக்கு கை கொடுக்குன்ற மாதிரி. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்போ கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டுனா கச்சத்தீவை மீட்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? அப்படி மடைமாற்றுறதுக்கு, தமிழர்களை மடையர்களாக மாற்றுவதற்கு இவங்க வந்துட்டு தமிழர் தமிழ்நாடுன்னு பேசுவாங்களே தவிர, ஆமா அதெல்லாம் பேச மாட்டாங்கங்க. ஏன்னா பீகார்ல தேர்தல் வருது, இங்க இருக்கிற பீகார்காரங்களாம் அங்க இருக்கிறவனுக்கு சொல்லிடுவாங்கல்ல. அது வந்து கொண்டு வரலாமான்னு யோசிச்சாங்க. காங்கிரஸ் தோத்துரும் இல்லைங்களா? காங்கிரஸ் தோக்குறது அது வந்து பெரிய பிரச்சனையா இல்லை தமிழ் பெரிய பிரச்சனையா? அவங்களுக்கு காங்கிரஸ் தானே முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா அது காங்கிரஸுக்கு வந்துட்டு எதிர்த்து போராடி செத்து போன தமிழர்களினுடைய பிணங்களின் மீது அமைந்த ஆட்சி, அதே இந்திய எதிர்ப்புல வந்த ஆட்சி தான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால பீகாருக்காரங்க தான் இங்க முக்கியம். பீகாருக்காரங்க தான் திமுகவுடைய அந்த முழக்கம் என்னங்கிறத இன்னைக்கு தமிழ்நாட்டில் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த முழக்கத்தை கைவிட்டாங்க. அடுத்து வேற என்ன பேசுறது? கச்சத்தீவு இருக்கவே இருக்கு, கன்னித்தீவு மாதிரி திருப்பி பேசுவோம். எங்க அப்பா தெரியாம கொடுத்துட்டாருங்க, நீங்க மீட்டு கொடுங்க. கச்சத்தீவுக்காக நாங்க இத்தனை முறை கடிதம் எழுதணும். அமைச்சரவை வேணா நாங்க நேரில் போவோம் இல்லைங்களா? மகள் கைதாகிட்டாங்கன்னா நாங்க நேரில் போவோம். அமைச்சர்களுக்கு வந்து ரெய்டு நடந்துச்சுன்னா அவங்க எதிர்பாராத விதமாக திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு வருவாங்க, அதுக்கெல்லாம் நேரில் போவோம். கச்சத்தீவு வேணா மட்டும் கடிதம் போடுவோம். மீட்கணும்னு ஆசை தான் நேரில் போகணும்ல. இலங்கை பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க 3 நாள் பயணமா. ஆனா தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் தான் எழுதுறாங்க, மீனவர்களை விடுவீங்க சொல்லிட்டு. ஏங்க மீனவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தங்க? இது திராவிட மாடல், அது ஒன்றிய அரசு, இவங்க தமிழக மீனவர்களாச்சே. உங்களுக்கு சிக்கல் புரியுதா இல்லைங்களா? இந்த ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல, இன்னமும் மீனவர்களும் விவசாயிகளும் திராவிடத்தை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா அப்படி ஓட்டு போடுறதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு. அவங்களுக்கு பின்னாடி எதுக்காக அவங்கள மதிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க? இந்த மக்களுக்கு உண்மையாகவே ஒரு அரசியல் அறிவு இருந்து, எங்க கிட்டக்க 10 மாவட்டம் இருக்கு, இந்த 10 மாவட்டத்தில் அவங்கள தோக்கடிப்போம். எங்களுக்கான வாக்குறுதியை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க தான் அந்த 10 மாவட்டத்தில் ஜெயிக்க முடியும்னு நிலைமையை மீனவ மக்கள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும் கூட அந்த படுகொலைங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. படகு பறிமுதல் தான் நடக்கும், படுகொலைங்கிறது தாக்குதல்ங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ அது வந்து திரும்ப அதிகரிக்குது. கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனம். இதே கேரளாவில் 2 பேர் இத்தாலியை சேர்ந்தவங்க வந்துட்டு கேரள மீனவர்களை வந்துட்டு சுட்டு கொன்னப்போ கோடிகளில் வந்து நஷ்டஈடு பெற்று தரப்பட்டது. இலங்கை கடற்படை வந்து தமிழர்களை சொல்றப்போ நமக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? படகையே நமக்கு திருப்பி வாங்கி கொடுக்க முடியலையே.
அப்போ இத்தாலிய மீனவர்களால கொல்லப்பட்ட அந்த கேரள மீனவர்களை யாரும் கேரள மீனவர்கள்னு சொல்லல, இந்திய மீனவர்கள் இத்தாலியர்களால் கொல்லப்பட்டார்கள். இப்போ இவங்க செத்தா மட்டும் தமிழக மீனவர்கள் செத்து போனாங்கன்னு நீங்க எழுதுறீங்க? செய்தி ஊடகங்களும் தொடர்ச்சியாக வந்துட்டு தமிழக மீனவர்கள் கைது. அப்போ தமிழக மீனவர்களும் தனி வந்துட்டு நாடு இருக்கா என்ன? இப்போ இவங்க எல்லாம் கை கழுவுற விதமாகத்தான் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் அதை உணர்றது இல்லை. திருப்பி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நம்புற வரைக்கும் அந்த நல்லது நடக்க போறது. குறிப்பா இந்த புத்தகத்துல நான் வந்து இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும் அப்படிங்கிறத வந்து நான் புதுசா ஐ திங்க் ஸோ போன எடிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும்னா இது எதை நோக்கிய ஒரு கேள்வி? சமூகத்தை நோக்கியதா, அரசாங்கத்தை நோக்கியதா? அதாவது என்னன்னா, எனக்கு வந்துட்டு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரியும். எனக்கு என்ன தெரியலன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு நபரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த பாடப்பகுதி இருக்கலாம், இந்த பாடப்பகுதி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பாடப்பகுதியில மாணவர்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லி தராங்களா அல்லது இவர்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லி தராங்களா? இதான் இருக்கக்கூடிய சிக்கல். திராவிட இயக்கம் உருவாக்கக்கூடிய பாடநூல்கள்ல வந்துட்டு மாணவர்களுக்கு பயன்படாத, திராவிட இயக்கத்தினுடைய சார்புக்கு பயன்படக்கூடிய நிறைய பாடப்பகுதிகள் இருக்கு. ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா, வரலாற்று பாடத்துல வந்துட்டு சங்ககால அரசர்கள் அப்படின்னு தனியாக ஒரு பாடம் கொடுக்காம தென்னிந்திய அரசு உருவாக்கம்னே ஒரு பாடம் வச்சிருக்காங்க. அதுல முதல்ல சாதவாகனர், ரெண்டாவதா வந்து தமிழக சங்ககால மன்னர்கள். இப்போ சாதவாகனருக்கு பின்னாடி தான் தமிழ்நாடு சங்ககாலம் பிறந்துச்சா? தமிழ்நாடு சங்ககாலன்றது கிமு 8ஆம் நூற்றாண்டுல முன்பாகவே பிறந்தது இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் சாதவாகனர் வராங்க. இப்போ அரசு உருவாக்கத்துல முதல்ல யாரை போடணும், ரெண்டாவது யாரை போடணும்? தமிழ்நாடு பாடங்கள்ல முதல்ல சாதவாகனர், ஆந்திராவை ஆண்ட சாதவாகனர் முதல்ல, அப்புறமா வந்து தமிழக மன்னர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சங்க காலத்துல ஆரம்பிச்சு கடைசியா ஆட்சி முடிகிற வரைக்கும் பாண்டியர், சேர, சோழர் இவங்க எல்லாமே வந்துட்டு 2000 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முதல் 5 அரச மரபுகள்ல 3 அரச மரபுகள் தமிழர்களுடையது. இவங்கெல்லாம் சேர்த்து வெறும் 10 பக்கத்துல கொடுக்குறாங்க. சாதவாகனரை பத்தின அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா சாதவாகனருடைய ஒரு நாணயத்தை கொடுக்குறாங்க. அது முன்பக்கத்துல வந்துட்டு பிரம்மியில வந்து எழுதியிருக்கு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. பின்பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னு கொடுக்கல, ஏன்னா பின்பக்கத்துல தமிழில எழுதியிருக்கு. ஓகே, அப்ப நீ நியாயமா சாதவாகனர் பத்தி ஒரு பாடம் வைக்கிற தமிழ்நாட்டுக்குன்னா சாதவாகனர் காசுல தமிழி இருக்கு, வசிட்டி மகன் திரு புலுமாவின்னு இருக்கு. முன்பக்கம் பாத்தீங்கன்னா வசிட்டி மகன் ஸ்ரீ புலுமாவின்னு இருக்கு. வசிட்டி புத்திர ஸ்ரீ புலுமாவி, இங்க வகிட்டி மகன் திரு புலுமாவின்னு இருக்கு. தமிழில இருக்கு, தமிழில இருக்கு, தமிழ் எழுத்து தமிழ் மொழியில இருக்கு சாதவாகனோட காசுல. ஆனா அந்த பாட புத்தகத்துல சரியா அந்த படம் கொடுக்கல. அப்போ நீ எனக்கு பாடம் வைக்கிறியா இல்ல ஓம் வரலாறு என் படத்துல வைக்கிறியா? இந்த சிக்கல் இருக்கு இல்லைங்களா? அப்ப தமிழ்நாட்டு பாடநூல் இப்படியாக தான் எழுதப்படுது. இப்ப அவங்க வந்துட்டு இரும்பு தொடர்பான ஆய்வுகளை வந்துட்டு ஒரு 7 வருடமா பேசிட்டு இருக்கோம். இது மக்கள் வந்து என்னன்னா, இது வந்து எனக்கு புரியலன்னு ஒதுக்குறாங்க. ஏன் புரியல? இப்ப இரும்பு தொடர்பான ஆய்வுகளை பேசுறப்ப இரும்பு வந்து கார்பன் காலக்கணிப்பு செய்ய முடியும் நான் சொல்லிட்டு இருக்கப்போ தொடர்ச்சியாக உலோகங்களை கார்பன் காலக்கணிப்பு செய்ய முடியாதுங்க, அதனால இரும்பு எப்படிங்க செய்ய முடியும்? இரும்புக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் எடுத்து கார்பன் காலக்கணிப்பு பண்ணா அதை வச்சு இரும்போட காலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. எனக்கு முதல்ல அது புரியல. ஏன் இப்படி கேட்குறாங்க? இரும்பை தான் கார்பன் காலக்கணிப்பு செய்ய முடியுமேனா ஏன் இது தெரியாம போச்சுன்னு நான் யோசிக்கிறப்பதான் நான் பாடநூலை எடுத்து பார்க்குறேன். பாடநூல்ல இது குறித்த எந்த ஒரு பாடப்பகுதியுமே இல்லை. பாடநூல் எதுலையுமே இல்லை, இது சுத்தமா இல்லை. ஓகே, அதுலயும் குறிப்பா சொல்றேன். இப்போ உலோகங்களை பாத்தீங்கன்னா தனிமம், சேர்மம், கலவைன்னு 3ஆ பிரிக்கலாம். ஆமா இல்லைங்களா? தனிமம்னா என்ன? ஒரு உலோகம் தனியா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய எல்லா கூறுக்குமே வந்து ஒரே அணு எண் இருக்கும். தனிமம், ஹீலியம் எல்லாமே தனிமமா நம்ம வச்சுக்கலாம். சேர்மம் H2O, 2 தனிமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமமோ சேர்ந்து இருக்குது குறிப்பிட்ட விகிதத்துல. H2Oன்னு போடுறாங்கன்னா 2 மடங்கு ஹைட்ரஜன், 1 மடங்கு ஆக்சிஜன், அப்ப H2O. சோடியம் குளோரைடு, நம்ம அதுக்கெல்லாம் NaCl எல்லாம் பாக்குறோம், சோடியம் குளோரைடுன்னு இருக்குன்னு பாக்குறோம். இந்த மாதிரி பாக்குறப்போ நமக்கு சேர்மம்னா என்னன்னு தெரியுது. கலவைன்னா என்ன? தனிமமும் சேர்மமும் கலந்தது கலவை இல்ல. கலவைன்றது ஒரு தனி வகை. இந்த கலவைன்னா என்னன்னு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. தமிழ்நாட்டுல 99% பேருக்கு தெரியாது. என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துல ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்து பேரு தனிமம், சேர்மம், கலவை. ஆனா அந்த பாடத்துக்குள்ள தனிமம் பத்தி இருக்கு, சேர்மம் பத்தி இருக்கு, கலவை பத்தி இல்ல. கலவை பத்தி இல்ல. ஆனா இந்த இரும்பும் எஃகும் கலவையில தான் வருது. அப்புறம் எப்படி அவன் புரிஞ்சுப்பான் அதை? அப்ப பாடநூல்ல நீங்க வந்து உருவாக்குறப்பயே இந்த பாடத்திட்ட இருந்து போறவனுக்கு இந்த மண்ணினுடைய பிரதான அடையாளமாக இருக்கக்கூடிய இரும்பு காலம் புரியக்கூடாதுன்னு ஒரு பாடத்திட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க.
அது ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோடய பண்றாங்கன்றீங்களா நீங்க இப்ப எடுத்து பாருங்க. நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு நேரத்துக்குலாம் சொல்ல வேணாம். இப்போ இந்த இரும்பு தொடர்பான ஆய்வுகள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2018 பேசுறோம். 2019 ஆய்வு நடந்துச்சு. 21 இருந்துட்டு இரும்பு தொடர்பான பழமையை மேல 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 கொண்டு போறாங்கல்ல. அப்போ அந்த பாடம் வந்து இல்லைன்னா கூட வைக்கப்படணுமா இல்லையா? கண்டிப்பா வைக்கப்படணும். பொருள்ல வந்து 3 வகை இருக்கு. 2 வகையை விளைக்கிறீங்க, 3ஆவது வகை மட்டும் ஏன் தூக்கணும்? உள்நோக்கம் இல்லைன்னா வேற என்ன நோக்கங்க? ஒரு அறியாமையில இருக்காங்களோ, வித்தவுட் நாலேஜ். அறியாமையா? எனக்கு இது தேவையோ அதை மட்டும் எடுத்து அந்தாண்ட வைக்கிறது எப்படி அறியாமை? மொத்தமா வைக்கல, பாடமே வைக்கல, பரவாயில்ல. உலோகத்துல 3 வகை தானே இருக்கு, தனிமங்கள்ல 3 வகை தான் இருக்கு. அது இந்த எலமெண்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறப்போ அதுல வந்து தனியா இருக்கிறப்ப தனிமோ, சேர்றப்ப சேருமோ. கலவைன்றது வந்துட்டு குறிப்பிட்ட விகிதம் இல்லாம கலக்கிறப்ப கலவை. இது வந்து சோடியம் குளோரைட்னா இவ்வளவுதான் இருக்கணும், இந்த மூலக்கூறு இந்த குழு அப்படி இல்லாம, இப்போ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தாதான் இல்லாம கலவை எப்படி வேணாலும் மாறுபடலாம். இந்த கலவையில் என்னன்னா இயல்பா அது பிணைக்கப்படாததுனால கலந்தவர் வந்து எப்படி கலக்கிறாருன்றதை பொறுத்து தான் அது மாறும். நீங்க இந்த உலோகத்தினுடைய தன்மையை முடிவு பண்றீங்க. இப்போ இரும்பு அப்படின்றதும் சரி, எஃகு அப்படின்றதும் சரி, இந்த கலவையா இருக்கிறதுனால, இரும்பும் கார்பனும் சேர்ந்த கலவையா இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு இயல்பா வேற யாரும் உருவாக்க முடியல. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதனுடைய கலவையை தீர்மானிக்கிறோம். ஓகே. மற்ற உலோகம்லாம் ஏன் அவன் உருவாக்குறான்னா அது இயல்பாகவே அப்படி வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாமளே ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு ஒரு விகிதத்தில் கலந்து உருவாக்குறோம்னா அது எவ்வளோ பெரிய அறிவு தேவைப்படும். அப்போ இந்த கலவையை உருவாக்குறதுக்கு பெரிய அறிவு தேவைப்படும்ன்றது வந்து ரொம்ப அடிப்படையானது. இது நம்ம பாடநூல்லே இல்லை. கலவைனாலே என்னன்னு இல்லை. அப்புறமா தான் நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே கலவைன்னு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா இரும்புன்றது ஒரு கலவைங்க நான் சொல்ல முடியும். கலவைன்னா என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு சிக்கல் புரியுதா? அப்போ என்னன்னா நாம வந்துட்டு இங்க வரலாறு பேசுறப்போ 1ஆம் வகுப்பு பாடத்திலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஆதித்த கரிகாலன் கொலை அந்த நூல் எழுதுறப்ப என்ன சிக்கல் அப்படின்னா அதுல வந்துட்டு நம்ம ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் பத்தி சொல்றோம். இவனுக்கு ஓலைச்சுவடினா என்னன்னு தெரியாது, கல்வெட்டுனா என்னன்னு தெரியாது, செப்பேடுனா என்னன்னு தெரியாது. இதுல என்னன்னா வரலாறு சொல்றீங்க, வரலாற்று மூலம் அதுதானே, அதை பத்தி மாணவர்களுக்கு விளக்கணும்ல, விளக்கப்படலை. 300 பக்கத்துக்கு நம்ம வந்துட்டு ஓலைச்சுவடினா இதான்ப்பா, செப்பேடுனா இதான்ப்பா, கல்வெட்டுனா இதான்ப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம உள்ள போக வேண்டியிருக்கு. அப்போ ஒரு அடிப்படையே இல்லாம நம்மளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்முடைய மண்ணின் வரலாறு, நம்முடைய மண்ணினுடைய அறிவியலை புரிந்து கொள்வதற்கு எந்த வகையிலும் லாயக்கற்றவர்களாக ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாடத்துல, பள்ளி பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியோட குழந்தை போகுது, விவசாயமே தெரியாத ஒருத்தவங்களோட குழந்தை போகுது. அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த விவசாயியோட குழந்தைக்கு விவசாயம் நல்லா தெரியும்ல. ஆமா. அப்ப இந்த குழந்தை தான் விவசாயம் பத்தின பாடத்துல முதல் மதிப்பெண் எடுக்கணும். ஆமா. இந்த குழந்தை எடுக்கிறது இல்லை. ஏன்னா விவசாயத்துல வந்துட்டு என்னென்னலாம் பயிர் வைப்பாங்க, என்னென்ன பருவம் இருக்கு, எப்போ பருவமழை பெய்யுன்னா விவசாயத்தில் கேட்குறாங்க. நெல்லுக்கு என்ன அறிவியல் பெயர்? ஒரேசா சட்டைவான்ற பேர் தெரிலன்னா நெல் வந்து முளைக்காதா? அப்போ இவங்க பாடத்திட்டமே எப்படி உருவாக்குறாங்கன்னா அந்த பாடத்திட்டத்தோடு தொடர்பில்லாதவர்களா இல்லை நல்ல மதிப்பெண் வாங்கணும், தொடர்பு அறிவுரையோ 0 வாங்கணும். இதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஜவஹர் நேசன் அவர்கள்ட்ட பேசிட்டு கூட அதான் சொன்னேன். மற்ற நாடுகளுக்கெல்லாம் நான் நேரில் போறப்போ அந்த நாட்டினுடைய பாடத்திட்டத்தோட நோக்கம் முதலாளிகளை உருவாக்குறது, நிபுணர்களை உருவாக்குறது, திறமையானவங்களை உருவாக்குறது. நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் வேலைக்காரங்களை உருவாக்குறது. நோக்கமே அதுதான். வேலை செய்யற அளவுக்கு யார்ட்டையாவது பொழைச்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்தா போதும் அப்படின்னு நம்ம உருவாக்குறோம். இல்லையா? ஆனா புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து மாநிலத்துக்குன்னு தனியா கல்விக் கொள்கையை உருவாக்குறோம், அதெல்லாம் கொண்டு வரோம், நாங்க எதிர்க்கிறோம் அப்படிலாம் தமிழ்நாட்டை தலைகுனை விட மட்டும்ல பேசுறாங்க. நல்லா பேசுவாங்க. இவங்களை பத்தி தெரியாதா? சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கக்கூடிய கூட்டம் அவங்க தான். பேசுறதெல்லாம் நல்லா இலக்கணமா பேசுவாங்க. செயல் என்ன பண்றாங்க? தூய்மை பணியாளர்கள் கூட போய் டீ குடிச்சேன்னு புகைப்படம் போட்டுட்டு அவங்களை நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு போராட விட்டவங்க தானே அவங்க. நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போடுவாங்க. இதான அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதான சிக்கல். எல்லாம் பேசுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அது பண்ணுவோம். செயல்ல என்ன இருக்கு? மேடை ஏறினால் 6 போல பேச்சு, செயலில் இறங்கினால் அத்தனையும் போச்சு. அப்படித்தானே இருக்கு. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நூலில் எழுதுறப்ப எனக்கு வந்துட்டு அது தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு நிறைய நூல்களை வாசிக்கிறப்போ எங்களுக்கு வந்து இது சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எழுதுவோம். பின்னாடி பார்க்குறப்ப தான் இந்த குறைபாடு எங்களுக்கு தெரியுது. வரலாற்று பாடநூல்கள், தமிழக அரசுடைய வரலாற்று பாடநூல்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மூவேந்தர் பற்றி ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறாங்க. சேர சோழ பாண்டியரை பற்றி. ஆமாம், சேரரை பற்றி இல்லை, சோழர் பாண்டியரை பற்றி தான் இருக்குது. சங்க காலத்தை பற்றி ஒரு 10 பக்கம், பிற்காலத்தை பற்றி ஒரு 20 பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலேயரை பற்றி 60 பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்களா
இல்லை இங்கிலாந்து குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களேன்னு எனக்கு புரியல. ஆங்கிலேயர் பற்றி கொடுக்குறப்ப ஆங்கிலேய ஆட்சி ரொம்ப நல்லா இருந்த மாதிரியும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி எழுதுறாங்க. தமிழக வரலாறு எழுதுறப்ப வந்து சோழர் காலத்துல வந்துட்டு இந்த திணை வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு. திணை வேறுபாடு இயற்கையா நிலம் அப்படி இருக்கு, அதுக்கு வகைகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா, அந்த திணை இப்படி இருந்ததுனால அந்த வேறுபாடு வந்துட்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த வேறுபாட்டை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு நெய்தல் நிலத்துல விவசாயம் பண்ணலாமா? அறிவு வேணாம். திணையால வேறுபாடு இருந்தது. ஒரு இடத்துல எழுதுறாங்க, விவசாயம் வந்து வளர்ந்த காலம் இது, ஆனால் இதனால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தோன்றின. அப்போ வந்துட்டு விவசாயத்தெல்லாம் ஊற்றி மூடிட்டு எல்லாரும் பசி பஞ்சத்தில் செத்து போனால் நல்லாச்சுன்னு சொல்லுவியா? பைத்தியக்காரத்தனமாக முழு வெஞ்சன்ஸோட எழுதுறாங்க வரலாறு. இதை படிக்கிறவன் அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்கள மதிக்கவே கூடாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்படிதான் அவங்க பாடம் எழுதுறாங்க. எழுதுறப்பே படிக்கிறப்போ வந்து சேர சோழ பாண்டியர்கள் மேல வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது, இவங்க தான் வந்து எல்லா தப்பையும் பண்ணாங்க. வந்து அதுலேயே ஒரு பாடத்தில் எழுதுறாங்க. நாயக்கர் காலத்தை பற்றி சொல்றப்போ இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்த காலம் 14வது நூற்றாண்டுன்னு எழுதுறாங்க. அப்போ சோழர் காலத்துல வந்து இப்பவே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருந்ததுன்னு எழுதுறாங்க. ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. கிபி 13வது நூற்றாண்டுல தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய சாதின்ற முறையுமே தீண்டாமைங்கிற முறை வருது. நொபுரு கரைச்சம் உள்பட எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. நானே என் நூலில் எழுதியிருக்கிறேன், ஆதாரங்களோட எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சாதி தீண்டாமைங்கிறது இன்னும் தமிழ்நாட்டில் கிடையாது. அது வந்துட்டு இன்னும் குறிப்பாக சொன்னா ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த முறை முதல்ல எங்க வருதுன்னா, தமிழ்நாட்டுக்கும் ரெட்ட நாட்டுக்கும் ராஷ்டிரகூட நாட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற வாலிகண்டபுரம்ங்கிற ஒரு பகுதியில 1618 ஆண்டுக்கு பின்பாகத்தான் முதலாக குறிப்பிட்ட ஒரு தமிழ் ஜாதியினர் வந்து தாழ்த்தக்கூடிய ஒரு கல்வெட்டு வாசகம்ன்றது கிடைக்குது. அது சோழர்கள் வந்து 1618 வந்து தோத்து வலுக்குண்டி இருந்த காலகட்டத்துல பக்கத்துல இருந்த ஆந்திர பகுதியில் இருந்து வந்த ஒரு வழக்கம் தான் இங்க இருக்கிற சாதிய தீண்டாமை. அப்படியே அந்த பாதையே இருக்கு நம்ம கிட்ட. இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு முன்னாடியே அதை எப்படி ப்ரீடேட் பண்றது, இதை எப்படி சோழர்கள் கணக்குல எழுதுறது, இது பண்றாங்க. இந்த மாதிரி எந்தெந்த தாழ்வுகள்லாம் அந்த மண்ணுக்கு வந்து பிறரால கொண்டு வரப்பட்டதோ அதெல்லாம் காலங்காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கமும், இங்க எதெல்லாம் சிறப்பா இருந்துச்சோ ஒன்னும் அதை பத்தி சொல்லாம விடு, இல்ல அந்த சிறப்பையே தாழ்வா சொல்லு. சோழர் காலத்துல விவசாயம் அதிகரிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடணும்ல, அப்படி சொல்லாத. விவசாயம் அதிகரித்தது, அதனால் இங்க வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்தது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்தது. இப்போ வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் கூட்டு வரீங்க. இப்போ சென்னைக்கு வந்துட்டு ஐஐடி எல்லாம் வந்த புதுசுல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களால வந்துட்டு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. வீட்டு வாடகை அதனால தான் ஏறிச்சு. இப்போ சொல்றப்போ ஐடி வந்ததுனால தான் வீட்டு வாடகை ஏறிச்சு, திராவிடன் தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? வளர்ச்சின்னு பேசுறீங்கல்ல, அப்போ வளர்ச்சின்னு ஒண்ணு வருதுன்னா எல்லாருமே வளர மாட்டாங்க, ஏதாவது ஒரு தரப்பு வளரும். இப்போ இன்னொரு தரப்புக்கும் அதுக்கும் நடுமான அந்த இடைவெளின்றது வரும். எல்லா வளர்ச்சியிலையும் அது நடக்கும். ஒரு கெடுதல் இல்லாம ஒரு நன்மைன்னே கிடையாது. ஆனா நீங்க அரசாங்கத்தை பத்தி சொல்றப்போ, குறிப்பா சோழர்களை பத்தி சொல்றப்போ என்ன வருதுன்னா, அந்த பெரிய நன்மையை மறைச்சிட்டு இந்த சின்ன தீமையை பெருசுபடுத்தி காட்டுறது ஒரு வேலையாவே பண்றாங்க. வேற எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இயல்பா யாராவது ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவாங்களா? தொடர்ச்சியா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பாக்குறப்போ அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நாயக்கர் காலத்துல தான் விவசாயிகள் புரட்சி நடந்தது. நானும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். நொபுரி கரஷிமா அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்துட்டு நாயக்கர் காலகட்டத்துல பழைய சோழமண்டல பகுதியில அவங்க வந்து வரிகள் அதிகப்படுத்துறாங்க, அதுக்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்க. 2ஆம் தேவராயன் அப்படிங்கிற விஜயநகர வேந்தர் காலத்து கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. பாடநூல்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விவசாயிகள் வந்து இப்ப மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப நாயக்கர் பாடத்துல அது குறிப்பிடணும். கல்வெட்டு யாரு கல்வெட்டு? நாயக்கர் கல்வெட்டு. அப்ப நாயக்கர் காலத்துல வந்துட்டு விவசாயிகள் புரட்சி பத்தி போடணுமா போடக்கூடாதா? கட்டாயமா போடணும். அங்க இல்லையே. நாயக்கர் கால கல்வெட்டை நீலகண்ட சாஸ்திரி சோழர் காலன்னு தப்பா பிடிச்சிட்டார். நாங்க நிறைய பேர் இதை சுட்டி காமிச்சிட்டோம். இருந்தாலும் கூட திருப்பி சோழர் காலத்துல விவசாயிகள் நலிவடைந்து இருந்தார்கள். இன்னும் அந்த பாடபுத்தத்துல அப்படிதான் இருக்கு. அப்ப என்னன்னா, இல்லாத பாடங்கள் உங்களுக்கு வந்து பாடத்திலேயே இது இருக்காது, ஆனா உங்ககிட்ட கேள்வி மட்டும் கேட்பாங்க. அதான் அந்த பகுதியினுடைய நோக்கம். இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும். இன்னைக்கே வந்து இரும்பு குறித்த ஆய்வை நாம வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நம்முடைய குறைபாடு கிடையாது, நமது கல்வி திட்டத்தினுடைய குறைபாடு. தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம்ங்கிறது ஆங்கிலேயர்களை பத்தி நிறைய நமக்கு சொல்லக்கூடியதாகவும், விஜயநகருக்கு முன்பாகவே வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு அரசு இருந்ததுன்றதை நமக்கு சொல்லக்கூடியதாகவும், நமது சொந்த வரலாற்றை நம்மிடமிருந்து மறைக்கக்கூடியதாகவும், நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதனாலதான் இந்த பாடத்தை படிச்சு வர்றவங்களுக்கு ஒரு இயல்பான தாழ்வு மனப்பான்மை இருக்கு. சேர சோழ பாண்டியன் அதெல்லாம் எதுக்குங்க பேசிட்டு ஏன் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பேசினா வந்துட்டு ஏதோ நம்மளை பத்தி தப்பா சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் வருது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவனே போயிடுறான், கொண்டு வந்துடுறாங்க.
கொண்டு வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. இதுதான் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற சிக்கல். இது நான் வந்துட்டு இந்த ஆதித்த கரிகாலன் கொலை நூல்லையும் அது தொடர்பான பகுதியில் சுட்டி காமிச்சிருக்கேன். இதுலயே நான் அதை விளக்கியிருக்கேன். ஆனா இப்போ அண்மைக்கால செயல்பாடுகள், குறிப்பா இந்த கீழடி விவகாரம் வந்து புதுமையா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கொற்கை போன்ற விவகாரம் கீழடியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப அருங்காட்சியகமா மாத்ததுக்கான வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது அப்படின்னு. அருங்காட்சியகம் பண்ணி என்ன பண்றாங்க? அதன் மூலமா அவங்க சொல்ல வர்றது என்ன? கீழடி தான் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி. என்ன இந்தியா தமிழ்நாட்டுக்கு கீழடி முன்னோடியா? நான் அவ்வளவுதான் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு கீழடி முன்னோடியா? கீழடியில வந்துட்டு அகழாய்வுகள் நடத்தணுன்ற அந்த பிரச்சாரம் வந்து 1970களே ஆரம்பிச்சிட்டு, அப்பயே அந்த பகுதி மக்கள் வந்துட்டு அந்த நாங்கள் நிலத்தை தரோன்றதுல ஆரம்பிச்சு அது பண்ணலாம் இது பண்ணலாம் கோரிக்கை மனு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மத்திய தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்றாங்க. 3 கட்ட அகழாய்வு நடக்குது. இது வரைக்கும் திராவிட இயக்கம் கீழடியை பத்தி ஏதாவது பேசிச்சா? பேசல. அதுக்கப்புறமா வந்து கீழடி அகழாய்வு அவங்க கைவிடுறாங்கன்றப்போ அதுக்கு பின்னாடி வந்துட்டு மாநில அரசாங்கம் அதை எடுக்குது. உடனே கீழடியை மூடிட்டாங்க அப்படின்ட்டு அதை பத்தி பேசின ஒருத்தர் கீழடி நாயகன்னு திடீர்னு ஆகி எம்பி ஆகி வசதியாகி 15 லட்சம் ரூபாய்க்கு சின்ன நெல் கொடையை காமிச்சு நல்லா நிம்மதியா இருக்கிறாரு. 2வது முறை எம்பி ஆயிட்டாரு. மதுரையில தான் வந்துட்டு மேயர்லாம் ராஜினாமா பண்ற அளவுக்கு ஊழல் நடந்து 200 கோடி ஊழல் 200 கோடி ஊழல். பாவம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது போல இருக்கு. கீழடியை பத்தியே பேசிட்டு அப்படியே வாழ்ந்துட்டார். அது ஒன்றும் நமக்கு சிக்கல் கிடையாது. இப்போ வர்றப்போ கீழடிங்கிறது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ்நாட்டிலே பழமையான இடம் கிடையாது. பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு 3 தலைநகரம். முதல்ல வந்துட்டு கடல் கொண்ட தென்மதுரை, அதுக்கு பின்னாடி கபாடபுரம். இது 2ம் போனதுக்கு அப்புறம் 3வதா வந்த மதுரை தான் இப்ப இருக்க மதுரை. ஓகே. நீ கீழடியில வந்துட்டு எவ்வளவு தோண்டுனீங்கன்னாலும் கிமு 800க்கே போக முடியாது. கீழடியில வந்து என்ன ஆய்வு வேணாலும் பண்ணீங்க, கிமு 800ஐ சேர்ந்த ஒரு பொருள்னு இங்கிருந்து நீங்க எதையும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நிலத்துல எப்படி மக்கள் குடியேற நடக்கும்னா, முதல்ல மண் இருக்கும், அது மேல மக்கள் குடியேறப்போ தரையை அமைப்பாங்க. ஒரு வீடு கட்டுவோம், சாலை, ஆமா ஆமா, தரை இயல்பாக உருவாகும். நம்ம வீட்டுலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா சாணி கரைச்சி மொழி தரையை உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தரையை உருவாக்கி தான் அது மேல மக்கள் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த வாழ்விட பகுதி வந்து மக்கள் கைவிடுவாங்க. அங்க வந்து மண்ணெல்லாம் படிஞ்சு இருக்கும். திடீர்னு திரும்பி மேல இன்னொருத்த வந்து குடியேறுவோம். இப்படிதான் குடியேற்றங்கள் மேல மேல அடுக்கா நடக்கும். இதுல ஒவ்வொரு அடுக்கும் ஒரு காலகட்டத்தை காமிக்கும். இந்த அகழாய்வு பண்றப்ப கடைசியா மண்ணு கிடைச்சிட்டுன்னா அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கீழடியில வந்துட்டு தோண்டி போறப்போ கிடைச்சிருச்சு. நீங்க அதை வச்சுட்டு கிமு 800க்கே போக முடியாது. அப்புறம் எதுக்கு கீழடி கீழடி கீழடின்னு இவங்க தொங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கீழடியை வச்சு ஒருத்தர் எம்பி ஆனார்ல, அவர் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் கீழடியை பத்தி தான் பேசுவாங்க. அவ்வளவுதான். தனிப்பட்ட நபரினுடைய ஒரு நன்மைக்காக பண்ணப்படக்கூடியதுதான் அந்த கீழடி இந்த பிரச்சாரம்லாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 1400க்கு மேல அகழாய்வு தலங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. வைகை நதிக்கரையில மட்டும் இந்த கீழடி கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த வைகை நதிக்கரையில மட்டும் 300க்கும் மேற்பட்ட அகழாய்வு இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு இடத்துலயும் அகழாய்வு நடத்தணும்ல, அதை விட்டு கீழடி மட்டும் ஏன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க? நான் இரும்பு தொடர்பான ஆய்வு பேசுறப்பே சொன்னேன், இதை வச்சு கிமு 3000க்கு முன்னாடி போக முடியும். இப்ப கிமு 3345க்கு போயிருக்காங்க. கீழடியில நீங்க என்ன போனீங்கன்னாலும் கிமு 700க்கு மேல போக முடியாது. அது தாய்மடி, இது வந்துட்டு யார் மடி? அப்போ எனக்கு புரியல. உங்களுக்கு சிக்கல் புரியுதா இல்லைங்களா? இவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய முன்னாடி இருக்குன்றத பத்தி ஏன் ரிசர்ச் பண்ணல நினைக்கிறீங்க? அங்க நடத்தல. நான் உங்களுக்கு டேட்டா சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் தலங்கள் இங்கெல்லாம் ஆய்வு பண்ணணும்னு குறிச்சு வச்ச இடங்கள்லாம் வச்சுக்கலாம். அதுல எத்தனை சதவீதம் பகுதிகளில் இது வரைக்கும் அகழாய்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அகழாய்வு வந்து மத்திய அரசு பண்ணியிருக்கலாம், மாநில அரசு பண்ணியிருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? இந்த அகழாய்வுகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் அகழாய்வுன்றாங்களே, மொத்தமாக எத்தனை சதவீதம் இடங்கள்ல அகழாய்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 80% பண்ணியிருக்கணும்ல. இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்குது. ஒரு 0.47%. 1% கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. 0.5%. வெறும் 0.5%. இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. தனியா ஒரு துறையை வச்சிருக்காங்க. அது எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க? இப்போ நான் கீழடிக்கு வந்துட்டு 18 கோடியில நீங்க ஒரு அருங்காட்சியகம் கட்டுறீங்க இல்லைங்களா? கீழடி அகழாய்வு பண்ணி முடிச்சுட்டு அருங்காட்சியகம் கட்டும். அப்போ நடத்தாம இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஆய்வு பண்ணணும்ல. ஒரு காலகட்டத்தில் ஒரிசா பாலுங்கிற ஒருத்தவர் இந்த மாதிரி பூம்புகாரை பத்தி அகழாய்வு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கேட்டாரு இல்லைங்களா? பூம்புகார் பத்தி ஏற்கனவே வந்து ஒரு மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்த அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூம்புகார் துறைமுகம் இருக்குல்ல, அதனுடைய அமைப்பு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா துறைமுகத்தை விட பழசா இருக்குன்னு சொல்றாங்க. லோத்தல்னு ஒரு துறைமுகம் சிந்து சமவெளிக்கு இருந்துச்சு, அதை விட கூட பழசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறைமுக பகுதி வந்துட்டு பூம்புகார். அதனாலதான் அது வந்து கிமு 15,000 ஆண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூம்புகார் பத்தி ஏன் இத்தனை நாள் அகழாய்வே பண்ணல? அப்ப என்னன்னா, ஒட்டுமொத்த வேலையில
அதாவது 200 வேலையில ஒரு வேலை நடந்திருக்கு. 200 வேலையில ஒரு வேலையை பண்ணிட்டு நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நாங்க கை தட்டணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் இவ்வளவு வேலை நடக்காம இருக்குன்னு சொல்றோம். அதுலயும் குறிப்பா ஏன் இரும்பு பக்கம் நகர்த்துறோம் அப்படின்னா, இது கிமு 3000க்கு மேல போகுது. நீ கிமு 700 வச்சுட்டு இதுதான் தமிழ்நாட்டோட அடையாளம்னா என்ன கதை? யாரை ஏமாத்துறீங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த நாடகம்லாம் நடத்தப்படுதே தவிர கீழடியை வச்சு நம்ம இதுக்கு மேல போக முடியாது. இதுக்கு மேல போகணும்னா உண்மையிலேயே வரலாற்றை அறிந்து கொள்ளணுங்கிற நோக்கம்லாம் உங்களுக்கு இல்லைன்றீங்க. ஒண்ணும் கிடையாது. மத்திய அரசாங்கம் அங்க குழியை மூடினதுனாலதான் கீழடி பத்தி இவங்க பேசுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தொல்லியல் துறை இருக்குல்ல, 1967 ஆரம்பிச்சது தானே. கொற்கையில் அகலாய்வு நீங்க அடுத்த வருஷமே பண்ணீங்கல்ல, அதே நீங்க மண்ணை போட்டு மூடினீங்க. அழகன் குளத்துல ஏன் நீங்க வந்து அகலாய்வு பண்ணிட்டு உடனே அதை மண்ணை போட்டு மூடினீங்க? நீங்க மூடவே இல்லையா மண்ணை போட்டு? 12 குழியிலலாம் நீங்க அகலாய்வு பண்ணி மூடவே இல்லையா? நீங்க என்ன கிழிச்சிங்க? மத்திய அரசாங்கம் மூடிச்சுன்ற அந்த அந்த ஒரு பிரச்சாரத்துக்காக இவங்க கீழடியில் வீம்புக்கு அகலாய்வு பண்ணாங்களே தவிர, இத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்களா? 1970க்கு பின்னாடி திமுக ஆட்சியே இல்லையா? இருந்தாங்களே. அப்பெல்லாம் வந்து கீழடியில் அகலாய்வு பண்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மாநில தொழில் துறை பண்ண வேண்டியது தானே? யார் உங்களை தடுத்தது? நான் பண்ண மாட்டேன், அவன் பண்ணா அவனை வந்து குறை சொல்லுவேன். குறை சொல்லி நான் தான் அப்புறம் போய் பண்ணி அவங்க எல்லாரும் காமிப்பேன். இந்த போட்டி மனப்பான்மையில தான் கீழடியில் அகலாய்வு நடந்ததே தவிர, தமிழக வரலாற்றை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னும் அகழாய்வுகள் நடத்தணும் அப்படின்னும் எந்த ஒரு நோக்கமும் திராவிட இயக்கங்களுக்கு இருந்ததே கிடையாது. திடீர்னு மட்டும் எப்படி அந்த நோக்கம் வரும்? அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, நடத்துற அகழாய்வே குறைச்சல். 200ல ஒரு வேலை தான் பண்றேன். அப்போ இவ்வளவு மெதுவா வேலை எடுக்கிறப்ப இந்த வேலையை பார்த்தா சீக்கிரம் வேலை நடந்துரும். இது இங்க பாருங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? எங்க அதை விட்டுட்டு கீழடியை விட்டுட்டு இந்த இரும்புக்கு அந்த செலவு பண்ணீங்கன்னா இந்நேரம் வந்து உலக அளவுல இது பேசு பொருளா இருக்கும்ல. இரும்பின் தொன்மை வந்து நம்ம கிட்ட ஆவணம் இருக்குல்ல, இதை பத்தி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போகணும். உலகத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நாகரிகத்துக்கும் முன்னாடி தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்தினாங்க. இரும்பை உலகத்துக்கு கொடுத்தவங்க தமிழர்கள் தான் அப்படின்ட்டு உலக அளவுல அது ஒரு பேசு பொருளா மாத்தணும் அப்படின்னா சர்வதேச அகழாய்வுகள் இங்க நடக்கும். இங்க 2 தானே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சர்வதேச அளவுல வந்து அகழாய்வுகள் நடக்கணும்ல. கற்காலம் குறித்த அகழாய்வுகள்லாம் சர்வதேச அளவுல வந்ததுனாலதான் நமக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி இரும்பு குறித்த அகழாய்வும் இங்க வரணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இவங்க தேர்தலோட போனா போதும். சர்வதேச அளவுல யாராவது வந்து இன்னும் பொழைச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா திராவிடம் வந்து அப்ப நாகரிகம் கொடுத்துன்னு சொல்றது கஷ்டமா போயிடும்ல உங்களுக்கு. ஆக மொத்தத்துல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இங்க வந்துட்டு நடக்கக்கூடியது வரலாற்றை ஓட்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தவிர உண்மையாக இங்க வரலாற்று ஆய்வுகள் நடக்கணும் அப்படின்ட்டு ஒன்றியமும் நினைக்கல, திராவிடமும் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க ஒரு அகழாய்வு நடக்கணும்னு போராடினவருக்கு விருது கொடுக்க மாட்டாங்க, அகழாய்வு செய்யறவங்களுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. அகழாய்வுக்கு நிலத்தை வந்து இல்லாம கொடுத்தவங்களுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. இந்த கருதுகோளை முன் வச்சவங்களுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாரு பேரையும் மொத்தமா தூக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் என்ன தொல்லியலாளரா, அவர் வந்துட்டு அங்க நடக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தா ஒண்ணுமே கிடையாது. அங்க அகழாய்வு நடத்த வேண்டிய ஒரு நபருக்கு பெண் வழியில உறவினர் அந்த தகவல் வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டார். அந்த போராட்டத்துக்கு பிறகு வந்துட்டு மத்திய அரசாங்கம் அகழாய்வு பண்ணிட்டு அதை வச்சுட்டு அவரை அவ்வளவு உயர்த்து கொண்டு வந்த நீங்க ஒரிசா பாலு அவர்கள் எவ்வளவோ பண்ணாங்கல்ல. அவருக்கு என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க? அவங்க ஒரு நினைவிடம் வச்சாங்களா? ஒரு மரியாதை கொடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசு மரியாதை கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்ப என்னன்னா, இவங்க சொல்றது போராடி வேற வழியே இல்லாட்டி அந்த நிகழ்ச்சியை இவங்க நடத்துவாங்க. ஆனா அப்ப கூட உனக்கு அடையாளம் கிடைக்காது. நீ போராடுறல்ல, நீ போராடி நீ எவ்வளவு போராடி அதுக்கு உனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. அப்பயும் நீ போராடனா போராடிக்க அப்படின்றது தான் இந்த அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறவங்க எப்படி வரலாற்றுக்கு ஆதரவானவர்கள் எனக்கு தெரியல. கண்டிப்பா இதுல இந்த ஆய்வு தேசத்தினுடைய புதிய பதிப்புல நீங்க சொல்லக்கூடிய இன்னும் அதிகமான விவரங்களை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா யதார்த்தமா பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.